இந்த உலகத்தில் நிஜமாலே அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இருக்கா, இல்லை இதெல்லாம் நம்மளோட பிரம்மதானா அப்படின்னு நம்மளையே யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கதை தான் இது. ஆர்யா 25 வயதுடைய ஒரு பொண்ணு. அந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்க ஆர்கிடெக்சரர். நல்ல உயரம், தோளில் படுற அளவுக்கு சின்னதாக முடி வச்சுருந்தா. கூர்மையான கண்களுடைய தைரியமான முகம். அன்னைக்கு தான் அவள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு புதுசாக குடி வந்திருந்தா. அவளோட பொருட்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா வெளியே இருந்து உள்ளே கொண்டு போய் வச்சிட்டு இருந்தா. அப்படி அவள் வேலை செஞ்சிட்ருக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு அம்மா அவளையே பார்த்துட்ருக்க மாதிரி அவளுக்கு தோணுச்சு. இருந்தாலும் ஆரியா அதெல்லாம் கவனிக்காமல் அவளோட வேலையை செஞ்சிட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் கழித்து அந்த அம்மா அவகிட்ட வந்து, ரூம் நம்பர் 306க்கு மட்டும் போயிடாத அப்படின்னு முணுமுணுத்தபடி சொல்லிட்டு உடனே போயிட்டாங்க. ஆர்யாவுக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு டயர்டாக வீட்டில் போய் சோஃபாவில் படுத்தா. என்னதான் அவளுக்கு சோர்வாக இருந்தாலும் தூக்கமே வரலை. அவள் அந்த ரூம் நம்பர் 306 பற்றியே யோசிச்சுட்டு இருந்தா. சரி, இதுக்கு மேலே எப்படியும் தூக்கம் வராது, அப்பார்ட்மெண்ட்டை கொஞ்சம் நேரம் போய் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு கிளம்பினான். அப்படியே அக்கம் பக்கத்தில் யாராவது இருந்தால் பேசி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா. அவள் அப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே போகும்பொழுது அவளுக்கே தெரியாமல் ரூம் நம்பர் 306 கிட்ட அவள் வந்துட்டா. அவளுக்கு அதை பார்த்ததும் ரொம்பவே பயமாக இருந்தது. ஏன்னா மற்றவங்களாம் அந்த ரூமை பற்றி என்னென்னவோ சொல்கிறாங்களே அப்படின்னு. இருந்தாலும் அந்த ரூம்குள்ளே அப்படி என்னதான் இருக்கும் அப்படிங்கிற ஆர்வமும் அவளுக்கு இருந்தது. அதனால் அவள் அந்த ரூம் கிட்ட போனான். அந்த ரூம் பூட்டப்படாமல் தான் இருந்துச்சு. அவள் கை வச்சதும் கதவுகள் தானாக திறந்தது. ஆர்யா மெல்ல உள்ளே போனான். அந்த ரூம் யாரோ பயன்படுத்துகிற மாதிரி ரொம்பவே சுத்தமாக இருந்தது. ஆனால் அந்த ரூமில் யாருமே இல்லை அப்படிங்கிறது மற்றவங்களாம் சொல்லி அவள் ஏற்கனவே கேட்டிருந்தா. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனம் அங்கே வந்துகிட்டே இருந்தது. என்னென்னா லாவெண்டர் பூக்களோட மனம்தான் அது. ஆர்யா அந்த ரூமை சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கும்பொழுது உடனே அந்த ரூமோட கதவு டம்முன்னு அடித்து சாத்துச்சு. அப்போது ஏதோ ஒரு அமானுஷ்யமான குரல் அவளுக்கு கேட்டுச்சு. அது கேட்டதும் ஆர்யாவுக்கு பயத்தில் நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்கிச்சு. அவள் கை கால் எல்லாம் விடவிடன்னு நடுங்க ஆரம்பிச்சுது. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் எப்படியாவது அந்த ரூமை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு வேகமாக அந்த ரூமோட கதவை திறந்தா. பார்த்தா அவள் வந்த வழி எதுவுமே அங்கே இல்லை. அந்த டோரை திறந்ததும் அங்கே ஒரு அடர்த்தியான காடு மட்டும்தான் தெரியுது. இருந்தாலும் எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு அந்த காட்டு வழியாக அவள் ஓடிக்கிட்டே இருக்கா. மறுபடியும் அந்த அமானுஷ்யமான குரல் அவளை தொடருது. அப்படின்னு ஒரு குரல். அதை கேட்டதும் பயத்தில் கால் தடுமாறி கீழே விழறா ஆர்யா. அவள் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு திரும்ப எழுந்து பார்க்கும்பொழுது அவளோட ரூமில் அதே சோஃபாவில் படுத்திருக்கா. ஆர்யாவுக்கு ஒன்றுமே புரியலை. இவ்வளோ நேரம் இங்கே என்ன நடந்தது அப்படின்னே தெரியாமல் சுற்றி முற்றி பார்த்து யோசிச்சுட்டே இருந்தா. அப்புறம்தான் அவளுக்கு தெரிஞ்சது, இவ்வளோ நேரமாக அவள் தூங்கிட்டு இருந்திருக்கா, இப்போ கண்டது எல்லாமே கனவு அப்படின்னு. சே, வெறும் கனவா, இதுக்கு போய் நான் இவ்வளோ பயந்துட்டேனே அப்படின்னு நினச்சா. அப்படின்னு கொஞ்ச நேரம் கழித்து அவள் நார்மலான நிலைக்கும் வந்துட்டா. அதுக்கப்புறம்தான் அவள் ஒரு விஷயத்தை கவனிச்சா. அவள் டேபிளுக்கு மேலே அதே லாவெண்டர் பூக்கள் இருந்துச்சு. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.